கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எசேக்கியேல் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலேயும் நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீதிமானாய் இருப்பானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி. ஆம், நம்முடைய நீதி அல்ல, நம் குடும்பத்தின் நீதி அல்ல, நம்முடைய குடும்ப சொத்து அல்ல நீதி என்பது. நீதி தேவனுடையதாகும். தேவன் கொடுத்த நியாயங்களை, நியமங்களை, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை, பிரமாணங்களை, அவருடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்மை இந்த பூமியிலே காத்து கொள்வோமானால் எல்லா மனிதனைப் போல எல்லாவற்றையும் செய்ய நமக்கு உரிமை உண்டு. அநேக வாகனங்களின் பின்பாகங்களில் இது ஒரே வாழ்க்கை, இது உன் எண்ணம் போல் வாழ், உன் சந்தோஷத்துக்காக வாழ் என்று சொல்லி பலர் அவருடைய சிந்தையை வார்த்தைகளாய் பின்பு பதிவிட்டு இருப்பார்கள். நீங்களும் அவைகளை கவனித்து இருப்பீர்கள். இந்த ஒரு வாழ்வை கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படி எல்லாரும் அவர் விருப்பம் போல் வாழ்ந்து கொண்டு இருந்த காலங்களிலே, ஆதி காலங்களிலே பூமி உண்டாகி ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாக இவ்வளவு பெரிய மாற்றம் இப்பொழுது நாம் சந்திப்பது போல அன்று ஜனங்களின் நடுவே சொற்பமாய் இருந்தாலும் அவர்களின் நடுவே தங்களுக்கான வாழ்வை வாழ விரும்பி கொண்டிருந்த அக்காலங்களில் இவைகளின் நடுவே, இவர்களின் நடுவே கர்த்தருக்கு பயந்து நடந்ததான ஒரு மனிதனையும் நாம் அங்கே வாசிக்க முடியும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனெனில் அவன் மற்றவர்களைப் போல தன் எண்ணம் போல் மற்றவர்கள் செய்கிறார்கள் சந்தோஷத்துக்காக என்று செய்யாமல், தன்னுடைய ஆசை விருப்பங்களை எல்லாம் வெறுத்து அவைகளை விட்டு தேவனுக்காக, தேவ பிரியத்துக்காக, தேவனுடைய திட்டத்திற்காக அவன் தன்னை அவைகளுக்கெல்லாம் விலக்கி காத்து கொண்டான். நிருபங்களிலே அவைகளெல்லாம் நமக்கு சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அவைகளையெல்லாம் நாம் அறிந்து இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே அது நின்று நம்மை ரட்சித்து நீதிமானாக கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நம்மை மாற்றி வைத்திருக்கும் போது அந்த நீதியை நாம் காத்து கொள்ள வேண்டும். அது பூமியிலிருந்து உண்டானதல்ல, அது தேவனால் நமக்கு அருளப்பட்டது. இந்த பரிசுத்த வேதாகமம் நம்மிடத்தில் மாத்திரமல்ல, அநேக அரசியல் தலைவர்கள், அநேக ஜாதி மதத்தினர், இவர்களிடத்திலெல்லாம் வேதம் இருக்கிறது. அவர்களெல்லாம் இது கடவுளுடைய வார்த்தை, எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி 3 புத்தகங்களையும் வைத்திருக்கிற குடும்பத்தையும் நான் அறிவேன். பைபிளையும் வைத்திருக்கிறவர்களையும் நான் அறிவேன். பல பிராமண சகோதரர்கள் கூட எனக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலும் பைபிள் இருக்கிறது, வாசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவுக்காக. ஆனால் இவர்தான் தெய்வம் என்று அவர்கள் பகிரங்கமாய் அறிக்கையிடுவதில்லை. ஆனால் உணர்கிறார்கள், அறிகிறார்கள். நமக்கு அதை அறிக்கையிட, அதை தைரியமாய் பிரகடனப்படுத்த தெய்வம் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். இது எதனால் வந்தது? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால் தெய்வம் நமக்கு கொடுத்ததான அதிகாரமாகும். அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், இந்த நிச்சயமுடையவர்களானபடினால தான், நான் பாவி அல்ல நீதிமானாய் இருக்கிறபடினால தான் இப்ப தைரியமாய் சொல்லுகிறோம், ஒரு தெய்வம் உண்டு, அவர் எனக்காய் உங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி தைரியமாய் நம்மால் பேச முடிகிறது, சொல்ல முடிகிறது. இல்லை என்று சொல்ல நம்மளால் முடியாது. ஏனென்றால் உங்களோடு பழகுகிறவர்கள், உங்கள் உறவுகளிலே யாராகிலும் திடீரென்று விபத்துக்குள்ளானால், வியாதிப்பட்டால், இல்லையெனில் அவர்கள் மனமுடைந்து உங்களிடத்தில் அழும்போது, உங்களிடத்தில் அவருடைய வேதனையை தெரியப்படுத்தும் போது நீங்கள் சொல்லுவீர்கள், தைரியமா இருங்க, நாங்க ஜெபிக்கிறோம், இயேசு பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இந்த தைரியம் தான் நாம் நீதிமான் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இந்த நீதிமான்
பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நீதிமான் ஒருபோதும் கைவிடப்படுகிறவன் அல்ல, தெய்வம் அவனை விட்டு விடுகிறவரும் அல்ல. இந்த கால ஓலை உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் பிரமாணங்களையும் இந்த நியமங்களின்படி நீங்கள் நடப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள். என்ன கால சூழ்நிலைகள், என்ன பஞ்ச நாச மோசங்கள், என்ன வியாதி வியாகுலங்கள், என்ன கொள்ளை நோய்கள் வந்தாலும் தெய்வம் நீதிமானுடைய சந்ததியும் அவன் குடும்பத்தையும் காக்கவும் நடத்தவும் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே இந்த கால ஓலை உங்களை வார்த்தை கொண்டு நான் தைரியப்படுத்துகிறேன். நீங்களும் இந்த வார்த்தை எடுத்து அறிக்கையிட்டு உங்கள் ஆத்மாவை திடப்படுத்தி தைரியப்படுத்துங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஜீவனாலே நான் மீட்கப்பட்ட நீதிமான், நான் பாவி அல்ல, நான் துன்மார்க்கன் அல்ல, நான் நீதிமானாய் இருக்கிறபடினாலே இந்த நாளில் கர்த்தர் என்னை பிழைக்கவே பிழைக்க பண்ணுவார் என்று சொல்லி தைரியமாய் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனப்படுத்தி அப்படியே உங்களை பிழைக்க பண்ணுவார் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாள் கால ஓலையில ஆண்டவரே நோடு ஜெபிக்கிற உடைய நீதிமான்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொன்னீர அந்த வசனத்தின்படி இந்த கால ஓலை உடைய பிள்ளைகள் போகிற இடங்கள்ல, அவருடைய பிரயாசங்கள்ல, அவருடைய வியாபாரங்கள்ல, அவருடைய முயற்சியில, அவருடைய படிப்புல எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் ஆண்டவரை காணப்பட பிழைக்க கர்த்தர் கிருபை செய்ய. மற்றவர்கள் அழிவார்கள், நாசமடைவார்கள், ஆனால் நீதிமானுக்கு வரும் எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவர்களை விடுவிக்கவும் தப்புவிக்கவும் தேவனாய் அவர்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொன்னீர இந்த கால ஓலை நானும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் பிழைத்துக் கொள்ள தேவ தயவும் தேவ கிருபையும் தாராளமாய் இவர்கள் மேல் உண்டாகட்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே படுத்து கிடக்கிறவர்கள் பிழைத்துக் கொள்ளும்படி தேவ பிரசன்னம் இப்பொழுது அவர்கள் படுக்கையின் மேல் இறங்கட்டும். அவர்கள் தலையின் மேல் இறங்கி அந்த வியாதியின் கூறின் பலமான கர்த்தர் முறித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நானும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விடுவிக்கிறேன். ஆண்டவரே விடுதலை பெற்று சுகமாய் வாழ பிழைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய உம்முடைய சாட்சிகளாய் காண கர்த்தர் உதவி செய்வீராக. அநேகர் இவருடைய சாட்சியை கண்டு உம்மை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்ய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.